நம்ம வாழ்க்கையில் நம்மளை ரொம்பவே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு வில்லன் இருக்கான மார்க்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. ஜாதகத்திலையும் வராதுங்க, ஜாதகத்திலையும் வராது, கட்டத்திலையும் வராது. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லன் வந்து நம்மளை எப்போவுமே ஆட்டி வச்சுக்கிட்டே இருப்பான், கூடவே இருப்பான். யார் தெரியுங்களா? அவள் தான் விஷ்டி. இந்த விஷ்டி யார் தெரியுங்களா? ஜேஷ்டா தேவியோட பொண்ணு. ஜேஷ்டா தேவியோட பையன் தான் வந்து குளியன். ஜேஷ்டா தேவி தான் தாய். ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட வந்து குளியன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அந்த வில்லி இருக்க பாருங்க, விஷ்டி. விஷ்டி நம்ம கூடவே எல்லாத்தையும் பண்ணுவான். எதை சொன்னீங்கன்னா தட்டி விட்ருவான், கையில் எடுத்தையும் தட்டி விட்ருவான், நடந்தீங்கன்னா கம்பி விட்ருவான், ஒரு காரியம் தொடங்கினீங்கன்னா கெடுத்து விட்ருவான். அவள் தான் வந்து உலக அழகி. மகாலட்சுமி விட 1000 மடங்கு அழகானவளாம். மகாலட்சுமி விட 1000 மடங்கு அழகானவளாம். அப்படியே தக 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 நெருப்பு மாதிரி இருப்பாளாம். அவ்வளவு அழகா லட்சணமாக இருப்பாளாம் விஷ்டி. ஆனால் அந்த விஷ்டிக்கு என்ன வேலைன்னா எல்லாத்தையும் கெடுக்கிறது தான் வேலை. அதனால தான் அந்த விஷ்டிக்கு ஒரு மருந்து இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மருந்து வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், விஷ்டி உங்கள் பக்கத்துலேயும் கூட ஓடி வராது. தள்ளி போய் 7 அடி தூரம் தள்ளி போகும் விஷ்டி, பக்கத்துலேயே உங்களுக்கு நெருங்காது. ஆனால் இதையெல்லாம் நம்ம முன்னோர்களால் பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க, நம்மளாம் விட்டுட்டோம். கல்யாணம் பண்ணினீங்கன்னாலும் வெத்தலை பாக்கு வேணும், சரிங்களா? காது குத்துனீங்கனாலும் வெத்தலை பாக்கு வேணும், கோயிலுக்கு போனாலும் வெத்தலை பாக்கு வேணும், குழந்தைக்கு பேர் வச்சாலும் வேணும், நிச்சயதார்த்தம் பண்ணாலும் வேணும், எல்லாம் பண்ணி மண்டை போட்டுட்டு நம்ம காட்டுக்கு போகும்போதும் வேணும். இதுதாங்க பரிகாரம். வெத்தலை வாக்குக்கு மட்டும்தான் விஷ்டி கட்டுப்படுவான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து வெத்தலை வாக்கு வந்து ஆணானாலும் பெண்ணானாலும் சுருக்கு பை வச்சு பெண்கள் எல்லாம் வந்து மடியில் சொருக்கிட்டாங்க, ஆண்கள் வெத்தலை பொட்டி வச்சுக்கிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் எல்லாம் வெத்தலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது தான் விஷ்டி வந்து அவங்களையெல்லாம் ஒன்றும் பாதிக்கலை. இன்றைக்கி நம்மளை வந்து ஏன் பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்டி. ஆனால் கரணத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, 10 கரணத்தினுடைய கடைசி சில நிமிடங்கள் மட்டும் தான் வந்து விஷ்டி. விஷ்டிக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கொடுக்கறதில்ல, சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொடுத்தா ஆட்டத்துக்கு தாங்க மாட்டாங்க, அதனால வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த விஷ்டி வந்து உங்களுக்கு எல்லா 10 கரணத்தினுடைய கடைசியில் எல்லா நாளும் வருதா, எல்லா 10 கரணத்துலேயும் வருதான்னா இல்லைங்க. அது வந்து ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வராமல் போயிடும், சில மாதங்கள் வரும், இப்படி தான் வரும் விஷ்டி. அதனால் இந்த விஷ்டி வந்து நம்ம சரி பண்ணோம்னா இந்த வெத்தலை பாக்கு அல்லது வந்து இந்த தவை வழிபடுறது, ஜேஷ்டா தேவி வழிபடுறது. அவங்க அம்மாகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவள் கம்ப்ளைண்ட்டுக்குவல்ல, உங்கள் பொண்ணு இப்படி பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? உங்கள் பையன் இப்படி பண்ணுறான்னு சொன்னால் அந்த அம்மாட்ட சொன்னால் அந்த அம்மா கேட்குமா, கேட்காதா? இது தாங்க வித்தை. இதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஜெயிக்கலாம். இது எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, பொது வழியில் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும், எல்லாரும் இதை பயன்படுத்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம முன்னிலைப்படுத்தியிருக்கேன். இதுவரை என்னோடய பேச்சு கேட்ட அனைவருக்கும் நன்றி.